என்னோட லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட் வீடியோ தான் இது. கவனமாக கேளுங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஒரு 30 நாள் வேடை இருக்கும். பேரண்ட் பார்த்திங்கன்னா அந்த குட்டியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பிரிச்சுட்டேன். பேரண்ட்டை விட்டு பிரித்து 2 நாள் ஆகுது. கூண்டில் வச்சுருந்தேன் தனியாக. நல்லா தான் இருந்தது. 3ஆம் நாள் பார்த்திங்கன்னா நிற்க மாட்டுது. நெஞ்சு மூலியமாக தான் நிற்க ஆரம்பிக்குது. அது காலை யூஸ் பண்ண மாட்டுது. என்ன ஆச்சுன்னு தெரில. அப்புறம் மஞ்சள் அதெல்லாம் வச்சு தேய்ச்சி விட்டு பார்த்தேன், சரியாகலை. மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஐஜிபின்னு சொல்லிட்டு மருந்து வாங்கினேன். அந்த மருந்து கண்டினியூவாக ஒரு வாரம் யூஸ் பண்ணேன். அந்த புறா காலில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டு அது புறா டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு கூண்டில் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கழித்து அந்த புறா கொஞ்சம் கொஞ்சமாக நிற்க ஆரம்பிச்சிது. டெய்லி புறா பிடிச்சி நான் காலை எக்ஸசைஸ் பண்ணி விட்டுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ புறா ரெக்கவர் ஆகிடுச்சு. சூப்பராக இப்போ நடக்குது. அதுபோல் உங்கள் புறா நல்லா இருக்க போது அன்பு காட்டுறதும், புறா நோய் வரப்போது அது உரமாக ஒதுக்குறதும் அப்படி வச்சுக்காதீங்க. அது புறா வளர்க்குறது தகுதி இல்லைன்னு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபர்ட்டு போட்டு அந்த புறா ரெக்கவர் பண்ண பாருங்கள். அப்போ தான் அந்த புறா உங்களுக்கு கை கொடுக்கும். சும்மா உங்களுக்கு ஹாப்பினஸ்க்கு நல்லா இருக்கிற புறா மட்டும் வச்சுக்கின்னு நோய் புறா தூக்கி போட்டுறதும் இல்லை எங்கேயாச்சும் எடுத்துன்னு விட்டுறதும் அந்த மட்டும் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எஃபர்ட்டை போட்டு அந்த புறா ரெக்கவர் பண்ண பாருங்கள். அதுதான் புறா வளர்க்குறது தகுதி இருக்குது சொல்லலாம். அவ்வளோதான் மக்களே. நன்றி, வணக்கம்.